உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். பாரதி, என்னாச்சு? பாரதி, என்ன நீங்க இதுக்கு போய் எழுதிட்டு இருக்கீங்க? நான் தான் சொன்னேன்ல, காத்தடிச்சா விளக்கு அணையத்தான் செய்யும். இத போய் சீரியஸா எடுத்துக்கிட்டு. இல்ல ஆதி, எனக்கு கொஞ்சம் கூட பொறுப்பே இல்ல. நான் நைட்டு தூங்கி இருக்கவே கூடாது. எல்லாம் ஏன் தப்புதான். என்ன நீங்க இதெல்லாம் ஒரு விஷயம்னு இதுக்கு போய் ஃபீல் பண்ணிக்கிட்டு விடுங்க பாரதி. உங்களுக்கு என் தவிப்பு புரியாத ஆதி. விளையாட்டுக்கு கூட உங்களை பிரிய கூடாதுன்னு நினைச்சிட்டு இருக்கேன். அந்த அம்மா சொன்ன மாதிரி நம்ம 2 பேருக்கும் நடுவுல அப்படி ஒரு பிரிவு வந்தா அதை என்னால தாங்கிக்கவே முடியாது. இப்ப என்ன, நீங்க ஏத்துன விளக்கு அணையாம இருந்துச்சுன்னா நமக்குள்ள பிரிவு வராது, அதானே? அது ஒரு நம்பிக்கை தானே ஆதி. இப்ப அந்த நம்பிக்கை உடையிற மாதிரி இருந்தா எனக்கு எவ்வளவு வலிக்கும். எல்லாம் ஏன் தப்புதான். நான் தூங்கி இருக்கவே கூடாது. நைட்டு போற அந்த விளக்கு பக்கத்திலேயே உட்கார்ந்திருக்கணும். அப்போ நீங்க விளக்கு பக்கத்திலேயே உட்கார்ந்திருந்தா அது அணையாம இருந்திருக்குமா? நான் அணைய விடாம பாத்திருப்பேன்ல. இப்ப எல்லாமே போச்சு. நேத்து நம்ம விரதம் இருந்தது போச்சு. இன்னைக்கு கோயிலுக்காக போட்டிருந்த எல்லா பிளானும் போச்சு. எல்லாத்தையும் நானே கெடுத்துட்டேன். இல்ல பாரதி, எனக்கு புரியல. நீங்க ஏத்தி வச்ச விளக்கு அணையாம இருந்தாதான் நமக்குள்ள பிரிவு வராதா? இதையே எத்தனை தடவை தான் கேப்பீங்க? சும்மா டென்ஷன் பண்ணாதீங்க ஆதி. ஐயோ பாரதி, நான் உங்களை டென்ஷன் பண்றதுக்காக கேட்கலங்க. நீங்க ஏத்தி வச்ச விளக்கு அணையக்கூடாது. ஆமா ஆதி, அதுக்கு என்ன இப்போ? அதான் அணைஞ்சிருச்சே. சரி, இங்க வாங்க. வாங்க பாரதி. வாங்க. திரும்பவும் கேக்குறேன், நீங்க ஏத்தி வச்ச விளக்கு தானே அணையக்கூடாது? ஆமா ஆதி. அதான் நீங்க ஏத்தின விளக்கு எரியுது. அங்க பாருங்க. நீங்க ஏத்தின விளக்கு பக்கத்துல இருக்கு. இது நான் ஏத்தின விளக்கு. எதுக்கு ஆதி காலையிலேயே என்ன இப்படி டென்ஷன் பண்றீங்க? ஃப்ராட் 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 ஃப்ராட். சாரி. இதுக்கு தான் சீக்கிரம் எந்திரச்சிங்களா? ஆமா பாரதி, நேத்துல இருந்தே சாப்பிடலையா, அதான் எனக்கு தூக்கமே வரல. சரி, அப்படியே நம்ம ஒய்ஃபோட வேண்டுதலுக்கு ஹெல்ப் பண்ணலாமேன்னு இங்கே உக்காந்துட்டேன். அதான் சாரி சொல்லிட்டேன்ல. சாரி. ஏய், என்ன தமிழ், இன்னைக்கு ஸ்கூல்ல ஏதாவது ஃபங்க்ஷனா? கலர் ட்ரெஸ்ல போறீங்க? அப்பா, இன்னைக்கு நான் ஸ்கூலுக்கு போல. வேற எங்க கிளம்பிட்டு இருக்கீங்க? நாங்க கோயிலுக்கு போறோம்ப்பா. கோயிலுக்கா? எந்த கோயிலுக்கு? இங்க மேலூர் பக்கத்துல காளியம்மன் கோவில் ஒன்னு இருக்கு, அங்கதான் போறோம். பாரதி, அந்த கோயில் காட்டுக்குள்ள இருக்கு, வண்டி போக முடியாது. ஆமா, நீங்களும் மெயின் ரோட்ல காரை நிறுத்திட்டு தான் உள்ள போனோம். மெயின் ரோட்ல இருந்து எத்தனை கிலோமீட்டர்னு தெரியுமா? ஏதோ 3-4 கிலோமீட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன். 6ல இருந்து 7 கிலோமீட்டர் இருக்கும். பரவாயில்ல, இருந்தா என்ன, நாங்க நடந்து போயிட்டு வந்துடுறோம். நீங்க நடப்பீங்க, இவ எப்படி நடப்பா? அப்பா, அதெல்லாம் நான் நடப்பப்பா. நீ சும்மா இரு தமிழ். ஏன் பாரதி, ஊருக்குள்ள வேற கோயிலே இல்லையா? ஏன் அங்க போய் கும்பிட்டாதான் சாமி கேக்குமா? இல்லனா கேட்காதா? அதே அதான் வேண்டுதல் பரிகாரம்னு சொன்னேன்ல. பாரதி, உங்க முட்டாள்தனத்துக்கு எதுக்கு இவளையும் பலிகடாக்கிட்டு இருக்கீங்க? நாம பிரிய மாட்டோம்னு முதல்ல நாம நம்பணும், அதுக்கப்புறம் தான் சாமி. அதெல்லாம் நம்புறதுனால தான் நான் இதை பண்ணிட்டு இருக்கேன். எது? இப்படி கோயில் கோயிலா போய் விளக்கேத்துறது தான் உங்க நம்பிக்கையா? உங்களை சாமி கும்பிட வேணாம்னு சொல்லுங்க, ஆனா அடுத்தவங்களை கஷ்டப்படுத்தி கும்பிட வேணாம்னு தான் சொல்றேன். பாரதி, பாரதி. ஏய், நீங்க இன்னும் கிளம்பலையா?
தமிழ், நீங்கள் போய் யூனிஃபார்ம் மாற்றிட்டு வாங்க, நம்ம ஸ்கூலுக்கு போகலாம். நம்ம கூட தமிழ் வரலையா? ஆதி தான் வராரா? நீ வேற சும்மா இருடி. சரி, அப்போ நாங்களாவது போலாமா? வேண்டான்னு சொன்னால் கேட்கவா போறீங்க? என்னமோ பண்ணி தொலைங்க. ஹே, என்னவா அவருக்கு கோயிலுக்கு போக கூடாதுன்னு சொல்லிட்டாரா? ஹலோ, உங்களுக்கு என்னதான் பிரச்சனை? நாங்க என்ன பிக்னிக்கா போறோம்? கோவிலுக்கு தானங்க போறோம். அதுக்காக அவ்வளோ தூரம் நடந்து போகிற கோயிலுக்கு தான் போவீங்களா? என்ன பண்ண முடியும்? பரிகாரத்தை அந்த தூரத்துல இருக்கிற கோவிலுக்கு தான் போய் பண்ண முடியும். அப்ப நடந்து தானே போகணும். என்ன ஆண்டாள் நீங்க? பாரதி ரொம்ப தூரம்லாம் நடக்கக்கூடாது. அவங்களுக்கு வலது காலில் அடிபட்டு ஆபரேஷன் பண்ணியிருக்கு. அதோட நடந்தா எவ்வளவு வலிக்கும் தெரியுமா? ஓ, அப்ப பிரச்சனை உங்க பொண்ணு நடக்கிறதுல இல்ல, உங்க பொண்டாட்டி நடக்கிறதுல இருக்கு. என்ன ஒரு லவ்வுங்க. ஒரு ஐடியா இருக்கு, பண்ணலாமா? உங்க பொண்டாட்டிய வேணா நான் அப்படியே தூக்கிட்டே கோயிலுக்கு போயிட்டு வரவா? அழகரியே தூக்குனவன் நானு, இவ்வளெல்லாம் அசால்ட்டா தூக்கிடுவேன். எங்க இவங்கெல்லாம் இப்ப என் பேச்சை கேட்கற மாதிரி தெரியல. எல்லாம் நீங்க கொடுக்கற தைரியம்னு நினைக்கிறேன். பின்ன என் ஃப்ரெண்டுக்கு நான் தைரியம் கொடுக்காம வேற யார் கொடுப்பா? இல்லடி ஏங்க, உங்களுக்காக தான் அவ கோயிலுக்கு போறேன்னு சொல்றா. அவ நம்பிக்கையை ஏங்க கெடுக்குறீங்க? சும்மா விடுங்க, நாங்க 2 பேரும் போயிட்டு வரோம். போயிட்டு வந்து கை வலிக்குது கால் வலிக்குதுன்னு சொல்லுங்க, அப்புறம் இருக்கு உங்களுக்கு. நீ ஆதி மாதிரி ஒரு புருஷனுக்காக எத்தனை கோவிலுக்கு வேணாலும் போலாம். எனக்கு சந்தோஷமா இருக்கு. உம்மா. இல்ல, எனக்கு ஆபரேஷன் நடந்தத நான் கூட மறந்துட்டேன்டி. ஆனா அவருக்கு எப்படி ஞாபகம் இருக்கு பாரு. பாவம், தமிழும் கோயிலுக்கு போலான்னு ரொம்ப ஆசையா கிளம்புனா. அவளை போக வேண்டாம்னு சொல்லிட்டாரு. இப்ப என்ன, தமிழ் நம்ம கூட வரணும், அவ்வளவுதானே? ஆதி கூட்டிட்டு போய் ஸ்கூல்ல விடட்டும், நம்ம ஸ்கூல்ல இருந்து பிக்கப் பண்ணிக்கலாம். ஹே, என்ன பாத்துட்டு இருக்க? இந்த மாதிரி ஒரு 2-3 வாட்டி கட் அடிச்சுட்டு அவளை ஸ்கூல்ல இருந்தெல்லாம் கூட்டிட்டு போயிருக்கோம். உனக்கு ஒண்ணு தெரியுமா? ஆதியும் தமிழும் சென்னைக்கே போயிட்டு வந்திருக்காங்கடி. அடி பாவி, அப்போ நீ அவங்க கூட சேர்ந்துதான் என்ன ஏமாத்துறியா? அன்னைக்கு ஒரு நாள் அவளை காணோம்னு ஸ்கூல்ல போய் தேடினோமே, அப்ப அவ சென்னைக்கு தான் போயிருந்தாளா? பாரு பாரு, ஐடியா ஆதியோடது, சிச்சுவேஷன் ஆண்டாளோடது. சரி சரி, கோயிலுக்கு போலாம், லேட் ஆகுது. நம்ம நடந்து வர போகணும். தமிழுக்கு ட்ரெஸ் எடுத்து வச்சுக்கோ, சரியா? ஹெல்ப் பண்ண வேண்டிய அப்பப்போ. சரி சரி. பார்த்தா தமிழே, வா இப்படி உட்கார் வா. அப்பா பாரதி, முடியலடி, காலெல்லாம் பயங்கரமா வலிக்குது. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.